யார் இந்த இயேசு? இயேசு யார் அப்படின்றத நாம் ஒவ்வொரு வாரமாக சிந்திச்சுக்கிட்டே வரோம். இந்த வாரம் நாம் பார்க்க போகிறது அவர் மன்னிக்கிறவர், மன்னிப்பளிக்கிறவர். மன்னிப்பு, அதாவது மன்னிப்பு கேட்கறதுன்னு இருக்குது, நம்ம இன்னொருத்தங்களை மன்னிக்கிறதுன்னு இருக்குது. கடவுள் மன்னிப்பு யாருக்கிட்டையும் என்றைக்குமே கேட்டதில்லை, கேட்கவும் மாட்டார். ஏன்னா கடவுள்ன்றவர் தவறே செய்ய மாட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தவறு செய்தது கிடையாது, செய்யவும் மாட்டார். அது அவருடைய பண்பு. அப்போது அவர் மன்னிப்பு கேட்குறவர் இல்லை, மன்னிப்பு கொடுக்கிறவர். நாம் செய்கிற தப்பிதங்களை, நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். இந்த பைபிள்லேயே எடுத்து போவீங்க, கடவுள் ஆதியில் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார், கடைசியாக மனிதனை சிருஷ்டித்தார். சிருஷ்டி அவங்ககிட்ட ஆதாமேவல்கிட்ட என்ன சொன்னார்? இந்த பழத்தை மட்டும் சாப்பிடாதீங்கன்னு சொன்னார். ஆனால் அவங்க அதை செஞ்சு தப்பு பண்ணிட்டாங்க. அங்கேயே கடவுள் அவங்களுக்கு தண்டனை கொடுக்காம அவர் இல்லை, ஆனாலும் அதை மன்னித்து அவங்கள வாழ வச்சார். ஒருவேளை அன்றைக்கே எதுக்கு இந்த மனுஷன் தேவையில்லான்னு அவர் விட்டுருந்தாருன்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம இருந்திருக்கவே முடியாது. அப்படி பழைய ஏற்பாடு காலத்தில் பார்த்தோன்னு சொன்னால் முதல்ல எப்படி வச்சுருந்தாங்க? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், எது செஞ்சாலும் சரிக்கு சமம் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி. அப்போது நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கணும்னா ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ போய் அடித்து அதோட ரத்தத்தினால கடவுளுக்கு பலி செலுத்துவாங்க, பாவ நிவாரண பலியா. புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவராகிய கிறிஸ்து வராரு. அவர் என்ன சொல்கிறாரு? ஒரு கண்ணத்தை அரைஞ்சால் மறு கண்ணத்தை காட்டு. உங்களை துன்பப்படுத்துகிறவங்களை, தூஷிக்கிறவர்களை, சபிக்கிறவர்களை அவங்கள ஆசீர்வதிங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் மாதிரி காமிச்சு சிலுவையில் தன்னுடைய மாசற்ற ரத்தத்தை சிந்தினார். ஆகையினால தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு ஆட்டையோ மாட்டையோ அடிப்பாங்க, ஒவ்வொரு தடவை அதை அடித்து பலி செலுத்தணும். ஆனால் கிறிஸ்து ஒரே தடவை அவர் பலியானதுனால, அந்த மாசற்ற ரத்தத்தினால இன்னி வரைக்கும் நமக்கு அவர் மன்னிப்பளிக்கிறவராக இருக்கிறாரு. அந்த சிலுவையில் அவர் என்ன சொன்னார்? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். உலக பிரசித்தி பெற்றது கிறிஸ்துவின் வார்த்தை. அது அவர் அவ்வளோ பாடுபட்ட போதும் அதுக்கு காரணமாக இருந்தவங்களை அவர் மன்னிச்சார். அதான் சொன்னேன், மன்னிப்பு கேட்கிறவர் இல்லை கிறிஸ்து, மன்னிப்பு கொடுக்கிறவர் கிறிஸ்து. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு அநேக பிரச்சனைங்க இருக்கலாம், சண்டைங்க இருக்கலாம், கூட பிறந்தவங்க கூட இருக்கலாம், பெற்றோர் கூட இருக்கலாம், நண்பர்கள் கூட இருக்கலாம், யார் கூட வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு மன்னிப்பு கேட்கறதுல நம்ம ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம். அவங்க நம்மகிட்ட கேட்கலனாலும் நம்ம அவங்கள மன்னிச்சு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தான் கிறிஸ்து விரும்புகிறார். கண்ட சகோதரன்கிட்ட பகைச்சு நீ காணாத தேவன் எப்படி விசுவாசிப்பன்னு தான் ஆண்டவர் கேட்டார். அப்போது நமக்கு ஒருத்தர்கிட்ட மனசு கஷ்டமோ இல்லை பிரச்சனையோ இருந்தால் அவங்க கிட்ட நாம் மன்னிப்பு கேட்கணுன்றது தான் கிறிஸ்து நமக்கு காண்பித்திருக்கிற வழி. எல்லா காரியத்திற்கும் அவர் எக்ஸாம்பிளாக இருந்து ஒரு மாதிரி காமிச்சிட்டு தான் போனார். மன்னிப்பளிக்கிற கிறிஸ்து நாமளும் அவரை போலவே இருக்கணும்னு சொல்லி அவர் எக்ஸாம்பிளாக வழிகாட்டி சென்றிருக்கிறாரு. அடுத்த வாரம் இயேசு யார்ன்றதை இன்னொரு தலைப்பில் சிந்திக்கலாம்.